ஹாய் மக்களே, வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் ஹேர் டை. உடனே ஒரே நிமிஷத்தில் நம்ம நரம்படியை வந்து கருப்பாக மாற்றலாம். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஹேர் டைன்னு சொல்லலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஷார்ட் வீடியோவாக இருந்தாலும் சரி, லாங் வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்க ஈஸியாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக வந்து பாதாம் வச்சுருக்கேன். நமக்கு இவ்வளோலாம் தேவைப்படாது. நமக்கு தேவையானது ரெண்டு பாதாம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக வந்து நான் எடுத்திருக்கேங்க. இப்போ 2 பாதாம் எடுத்திருக்கேன். இது வந்து 2 விதமாக செயல்படுத்தலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வடச்சட்டியில் போட்டு வறுக்கிறது. இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடுக்கி வந்து எடுத்துக்கிறது. ஸோ இது இடுக்கி மெத்தட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா வீட்லையும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்பளம் பொரிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இடுக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நெருப்பில் வாட்டுங்க. அதாவது பாதாமை வந்து நெருப்பில் வாட்டி எடுங்க. நல்லா வாட்டி எடுத்து நல்லா கருன்னு மாறணும். அந்த அளவுக்கு வாட்டி எடுக்கணும். அதுக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு அந்த ரொம்ப முறுவலாயிரும்ல, அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரக்கூடாது. ஒரு மீடியம் ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த நெருப்பில் காமிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா நெருப்பு பிடிச்சிடும். ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ நெருப்பில் வாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாடை வரும் அப்படிலாம் இல்லை. இந்த வாசமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ 2 பாதாமையும் இந்த மாதிரி நான் நெருப்பில் வாட்டி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்துலேயும் போட்டு வச்சுருக்கேன். இரும்பு பாத்திரத்தில் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இரும்பு பாத்திரம் வந்து தேவையில்லைங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ நமக்கு தேவை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஆற விடுறது, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல் இருக்கிறது பெஸ்ட்டு. இந்த மாதிரி கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு உரசுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை இந்த மாதிரி கல் இல்லை அப்படின்னா நரன்னு இருக்கிற எந்தவித இடமா இருந்தாலும் சரி தரையில் கூட போட்டு நீங்கள் உரசி எடுத்துக்கலாங்க. நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க தரையை. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பாதாம் எடுத்திருக்கேன். இந்த 2யுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி உரசிக்கிறேன். இந்த மாதிரி உரசுறப்பே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறதெல்லாம் வந்து உடஞ்சி உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பசப்பாக வரும். ஸோ அதுதாங்க மை. இது வந்து குழந்தைங்களோட கன்னத்தில் அதை வைக்கிறோம்ல, அந்த மையும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு வைக்கிற மையாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சூப்பரான ஒரு மிராக்கலான ஒரு ஹேர் டை. இது வந்து நீங்கள் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த பாதாமை வந்து நம்ம எரிச்சோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இதனால் எந்தவித சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது. குழந்தைங்க அந்த காலத்துலலாம் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு இது மாதிரி கன்னத்தில் போட்டு வைக்கிறது, டிஸ்டி போட்டு வைக்கிறது, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டையாக யூஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கையில் வச்சு காமிக்கிறேன். இது இந்த கலர் போகவே போகாது. நீங்கள் நல்லா சோப்பு போட்டு கழுவினீங்கன்னா மட்டும்தான் போகும். நான் இன்ஸ்டண்ட்டாக அப்படின்னா உடனடியாக நம்ம முடியை வந்து கருப்பாக மாற்றுறது தான் இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறது. உடனே நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கலாம் தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு டச்சப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் போய்க்கலாம். அந்த மாதிரி நம்ம ஹேர் டைனா கெமிக்கல் ஹேர் டை பார்த்திங்கன்னா தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது கலர் போகவே போகாது. ஸோ அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. இந்த மாதிரினா நம்ம அப்பப்போ தேவைங்கிறப்போ நம்ம எந்த இடத்துல வெல்ல முடி இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம மறைச்சிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸுமே எதுவுமே இருக்காது. இதெல்லாம் செய்ய டைமே இல்லை சிஸ்டர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நம்மக்கிட்ட ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குங்க. மூலிகைகள் எண்ணெய். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நரைமுடியை வந்து கருப்பாக மாற்றும். அதாவது இளநரையாக இருந்துச்சுன்னா, முதுநரையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட முடியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கும். இன்னும் அதிகமாக வெள்ள முடி வராமல் தடுக்கும். முடி கொட்டுற பிரச்சனையும் சரி பண்ணும். அதே மாதிரி முடி வளர்ச்சியும் கொடுக்கும். ஸோ பொடுகு தொல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணாலுமே இன்ஸ்டண்ட்டாக நம்மளோட ஹேர் வந்துட்டு நிறைய முடி வந்து கருப்பாக மாற்றலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.